ஸோ இப்போ நம்மளுக்குமே விஜய் அவர்கள் வெளியில் வரணும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, உடச்சிட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குது. இருந்தாலும் விஜய் அவர்கள் வெளியில் வராதுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மேலே வழக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற பயந்து போய் அவர் வராமல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அவர் வெளியில் வந்தார் சப்போஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கட்டுக்கடங்காத ஒரு மக்கள் கூட்டம் கூடும். அதில் திரும்பவும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மனசில் வச்சு, ஏன்னா அப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்பவும் இதே வாய் உங்கள் வாயினா அப்படி தானே பேசும். அதாவது அவர் கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியல அவருக்கு, அவர் தானே அது பொறுப்பே இருக்கணும் அப்படி சொல்லி 1008 விமர்சனம் வைப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே விஜய் அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லக்கூடிய கருத்துனா, உங்களுக்குலாம் உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தல, இவர் ஒரு சரியான தலைவர் கிடையாது, தற்கொலை கூட்டமாக வச்சுட்டு இருக்காரு. ஏதோ விஜய் அவர்கள் எல்லாரையும் இப்படி நீங்கள் அலைங்க, என் காது முன்னாடியே ஓடிவாங்கன்னு சொன்ன மாதிரியும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய கூட்டமும் அவருக்கு வரக்கூடிய கூட்டமும் ஒன்று கிடையாது, ரெண்டையும் கம்பேர் பண்ணவே கூடாது. அதையெல்லாம் இல்லை ரத்தம் பயங்கரமாக நிற்காங்க. அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பான கூட்டம் நம்மளுக்கு இல்லையான்னு தான் உங்களுக்குலாம் பொறாம. அதனால விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது அவர் தான் கட்சிக்கு நிர்வாகிகளையா ஒழுங்குபடுத்தாமல் வச்சுட்டு இருக்காரு. இது எல்லாமே பொதுமக்களுங்க, எல்லாம் ஒட்டுமொத்த ஊருமே கிளம்பி வருது அவரை பார்க்கறதுக்காக. ஏன்னா அவர் சினிமா துறையில் இவ்வளோ கூட வச்சுட்டு இருக்காரு, ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இதெல்லாம் தனி மனிதனா எல்லாம் தன்னை வந்து ஒழுக்கமாக மாற்றிக்கிடணும். அது விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரையுமே திருத்த முடியுமா? ஒட்டுமொத்த ஊருமே அங்கே நிற்குது, சின்ன குழந்தைங்க பெரிய வரைக்கும் நிற்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டம் உங்களுக்கு வரலேன்னு தான் உங்களுக்கு அது ஏக்கம் இருக்குது, புரியுது. அதுக்காக உடனே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏதோ ஒரு தலைவராக அவங்க வந்து பார்த்து தான் கூட்டத்தை சரியாக கட்டுப்படுத்த வைக்க தெரில, அப்படி வரல இப்படி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் யாருக்கும் வரல. இந்த மாதிரி கூட்டம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு.